நமஸ்காரம். நான் இட்லிக்கு இன்றைக்கி ஊற வைக்க போகிறேன். இட்லி பூண்டு அரிசி இந்த டம்ளரால் 3 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். பூண்டு அரிசி நிறைய நாள் ஊறினா நல்லாயிருக்கும். அதனால் இதை முன்னாடியே ஊற வைக்கிறேன். இட்லி அரிசியை களைஞ்சிட்டு நல்ல ஜலம் விட்டு வச்சுருக்கேன். இது இந்த டம்ளரால் 3 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும் இட்லி அரிசி. வெந்தயமும் நல்லா ஊறினாக்க அந்த கிரைண்டர் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இல்லாட்டா உளுந்தும் அதுவும் சேர்ந்து ஒழுங்காக அரையாமல் இருக்கும். அதனால் இட்லி அரிசியும் வெந்தயமும் ஒரு 3 மணி நேரம் ஊறுற மாதிரி நினச்சி வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் கழித்து 1 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் உளுந்து தனித்தனியாக நினச்சி வைக்க போகிறேன். 1 ஹவர் கழித்து அரிசி எடுத்த அதே டம்ளரில் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். உளுந்து அதே டம்ளரில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ பச்சரிசி களைஞ்சு நல்ல ஜலம் விட்டு வைக்கிறேன். உளுந்து களைஞ்சிட்டு நல்ல ஜலம் விட்டு வைக்கிறேன். பச்சரிசி களைஞ்சிட்டு நல்ல ஜலம் விட்டு வச்சுருக்கேன். உளுந்தும் களைஞ்சிட்டு நல்ல ஜலம் விட்டு வச்சுருக்கேன். உளுந்து போட்டிருக்கேன். அது 20 நிமிஷம் அரைக்கணும். உளுந்து பசிஞ்சிட்டு எடுக்க போகிறேன். இதை எடுத்துட்டு அரிசி போட போகிறேன். அரிசி போட்டுருக்கேன். அரிசி ஒரு 1/4 மணி நேரம் அரைஞ்சால் போதும். இட்லிக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் குறைன்னு இருந்தால் பரவாயில்ல. இது 5 நிமிஷம் கழித்து உப்பு போட்டுட்டு அதோடு சேர்ந்து அரைச்சிருந்தாக்க இதையும் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கலந்து வச்சிடணும். இட்லி வாக்கும்போது காமிக்கிறேன். உப்பு போடுறேன். அரிசியும் அரைச்சாச்சு. இப்போ இந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுட்டாக்க ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு எடுத்து இட்லி வாக்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு வாக்கும்போது காமிக்கிறேன். இட்லி வாக்குறதுக்கு இட்லி பானையில் ஜலம் விட்டு வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்ச பிறகு தான் மாவு இட்லி தட்டில் மாவு ஊற்றி வைக்கணும். கொதிச்சுட்டு இப்போ மாவு ஊற்றி வைக்க போகிறேன். மாவு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகும் இட்லி ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆனவுடனே காமிக்கிறேன். இட்லி வாத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.